சங்கீதம் 131 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். சியோன் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். தாவீதின் சங்கீதம் 3 வசனங்கள் உள்ள மிக சிறிய சங்கீதம். இந்த 3 வசனங்களுமே தேவ சமூகத்திலே தாவீது பிரவேசிக்கும் பொழுது தேவனை பார்த்து தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சுய பரிசோதனை அவசியமாக இருக்கிறது. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் இன்னும் அதிகமாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயரும் என்று, அல்லது போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நிச்சயமாக நான் ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் நெருங்கி இருக்கிறேன் என்று சொல்லி சுய பரிசோதனை செய்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. தாவீது சுய பரிசோதனை செய்து கொண்டவராக தேவ சமூகத்தில் பிரவேசிக்கக்கூடிய சங்கீதம் தான் சங்கீதம் 131. அதில் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவது இல்லை. முதல் சொல்லும் பொழுது ஒரு அறிக்கை செய்கிறார். தேவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய வசனமாக அமைகிறது. முதலாவது சொல்லும் பொழுது இருதயத்தை சொல்லுகிறார். என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என்னுடைய கண்கள் மேட்டிமை உள்ளவைகள் அல்ல. அப்ப கண்கள் சரியாக இருக்கிறது, கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய இருதயம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது, அது மோசமான இருதயம் அல்ல என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு விரோதமாக மக்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், தாவீது பெருமை உள்ளவன் என்று பேசிக்கொண்டார்கள். தாவீதுடைய கண்கள் மேட்டிமை உள்ளது என்று பேசிக்கொண்டார்கள். தாவீதுடைய ஸ்தோத்திர இருதயம் எப்பொழுதும் பதவி ஆசை உள்ளது என்று பேசிக்கொண்டார்கள். இப்ப தேவ சமூகத்தில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவுமே அல்ல. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய சுற்றில் உள்ளவர்கள் தவறான கருத்துக்களை உங்கள் மேல் சொன்னாலும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களை பற்றி தேவையில்லாத காரியத்தை சொன்னாலும் ஒருவேளை அது உண்மையா இருந்தால் தற்பரிசோதனை அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய கூற்று ஒருவேளை உண்மையா இருக்குமானால் நாம் திருந்தி வாழ வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும். அப்ப தாவீது தேவ சமூகத்துல பிரவேசிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. இந்த நாள்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக இருமாப்புள்ள இருதயத்தோடு இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் உதவி செய்யக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சிறு குழந்தையை போல இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, கண்கள் மேற்றுமையான அல்ல. சில பேர் பார்க்கும்பொழுது தனக்கு கீழ் உள்ளவர்களை அப்படி கண்கள் மோசமா பார்க்கும். அந்த கண்களை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள பார்க்கும்போது ஒரு பலகீனத்தை உணருவோம். அப்படிப்பட்ட காரியமாக சிலருடைய கண்கள் பார்க்கும். ஆனா தாவீது சொல்லும்போது, என்னுடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவ பிரசன்னத்தை கவர்ந்துள்ள கண்களாக. ஆமா, நம்முடைய கண்கள்ல தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களை பார்க்கும்போது அவர் ஒரு அமைதி உண்டாகணும். ஆமென் சொல்லுங்களேன். மிரட்டலோடு பார்க்க கூடாது, அன்போடு பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல பார்க்கும்பொழுது பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவது இல்லை. அப்ப தாவீது ஒரு காரியத்தை தெளிவாக வைத்திருக்கிறார். இந்த நாள்ல நாம் சில காரியத்தை தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில உறுதியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஊழியத்தில் ஆக இருக்கலாம், அல்லது பிசினஸ் இருக்கலாம். தேவன் உங்களை எதற்கு குறித்தாரோ, எதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த 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 அழைப்பை சுற்றில் தான் உங்களுடைய வட்டம் அமைந்திருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்ப தாவீதுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, இஸ்ரவேல் தேசத்தை ஆள வேண்டும். அப்ப தாவீதுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும். அப்ப ஸ்தோத்திரம், அப்ப அந்த காரியத்துல மாத்திரம்தான் தாவீது தலையிட்டு கொண்டிருக்கிறார், வீணான காரியத்திலே தலையிட்டு கொண்டிருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் என்று எழுதியிருக்கிறபடி, அப்ப ஒரு படைக்கு ஸ்தோத்திரம், ஒரு படையில வேலை செய்யக்கூடியவன் அந்த படையில உண்மையாக இருக்க வேண்டும். அந்த படை எங்க போகிறதோ, அந்த படை எதிராக போர் செய்ய விரும்புகிறதோ அதைத்தான் செய்யணும். அப்ப அதுக்கு வெளியில செய்யக்கூடாது. அப்ப சொல்லும்போது 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் ஒருவனை கனம் பண்ணுவான், ஒருவனை பற்றி கொள்வான். இந்த இடத்துல 2 எஜமான் என்பது உலகத்தை குறிக்கிறது, கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப 2 பேர்த்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஊழியக்காரர்களும் அநேக விசுவாச பிள்ளைகளும், ஆமா, தேவ சமூகத்தை விட்டு தேவையில்லாத காரியங்களில ஸ்தோத்திரம்
அந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது, தேவையில்லாத கருமங்களில் ஈடுபடும் பொழுது பிரசனத்தை இழந்து போகிறார்கள், நல்ல பேரை இழந்து போகிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மனிதன்கிற அடையாளத்தை இழந்து போகிறார்கள். இந்த நாள்ல நம்முடைய அடையாளத்தை கர்த்தர் மீண்டும் உயிர் பெற செய்வாராக. சூப்பர்ல. அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்த மனிதர்கள் இப்ப தேவையில்லாத மனிதர்களை சந்திக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருந்த மனிதர்கள் தேவையில்லாத நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருந்த மனிதர்கள், ஆவிக்குரிய அடையாளங்களோடு சுற்றி திரிந்த மனிதர்கள் இப்ப பார்க்கும்போது வீணரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தேவையற்ற காரியத்தோடு பழகும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா, பிரச்சனை போராட்டத்துக்குள்ள சிக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அமர்ந்திருக்கிறத தேவன் விரும்புகிறார். அப்ப தேவையில்லாத அந்த கருமங்களிலும் தலையிடும் பொழுது, தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத காரியங்கிட்ட போகும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நல்ல விசுவாச பிள்ளைகள், நல்ல தேவனுடைய பிள்ளைகள், தேவ மக்கள், நல்ல தேவ மக்களோடு, ஆவிக்குரிய மக்களோடு தான் பிரயாணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது பிலேயாம் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த மக்கள் எந்த ஜாதியோடு கலக்கவில்லை, அவர் தனித்துவமாக தெரிகிறத பார்க்கிறோம். இந்த கால வேளையில நீங்கள் தனித்துவமாய் தெரியத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு? அப்ப தனித்துவ அடையாளத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்பனா உலகத்தோடு பழகக்கூடாத பிரதர், உலகத்தோடு இருக்கக்கூடாத பிரதர் அப்படின்னா இல்ல, அப்படி இல்ல. ஸ்தோத்திரம். உலகம் உங்களை மேற்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறேன், உலக காரியங்கள் மேற்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறேன். அப்ப இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ பாக்கியவதியாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல அவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்டு அதை செய்யக்கூடியவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்ப பரியாசக்காரத்துல உட்காராமலும், பரியாசக்காரன் எப்போது கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அப்ப அப்படிப்பட்டவோடு நம்ம உறவாடும் பொழுது நம்ம தேவையில்லாத கருமங்களிலே சிக்கிக் கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சொல்லும் பொழுது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. வீணானவரோடு நான் என்ன செய்யறேன், நான் அமர்வதில்லை என்று தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த நாள்ல ஸ்தோத்திரம், எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறது இல்லை. அப்ப உங்களை சுற்றிலும் உங்களுடைய காரியத்திலே மாத்திரம் தேவன் அழைத்த அழைப்புல மாத்திரம் நேராக ஓடும் பொழுது, அது பிசினஸா இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம், தேவன் உங்களுக்கு செய்ய சொன்ன காரியங்களா இருக்கலாம், அதுக்கு நேராக நீங்கள் ஓடும் பொழுது சகோதரா சகோதரிய நிச்சயமாக அந்த காரியத்துல வெற்றி பெறுவீர்கள். அப்ப நம்ம எதை தடம் புரட்சிக்கிறது? நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு ட்ரெயின், இப்ப தடம் புரண்டுச்சு. எதை நம்மளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எது தடம் புரள செய்கிறது என்றால், தேவையில்லாத கருமங்களிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, நமக்கு மிஞ்சின ஐடியாக்கள்ல, மிஞ்சின காரியத்துல நாம் அதை அவரோடு பயணிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், பக்தி உள்ள மனிதனாக இருந்த நாம் இப்ப பக்தி அற்றவராக மாறி போகிறோம். அதனாலதான் தாவீது முதல் சங்கீதத்தில் நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பார். அவ பரியாசக்காரத்துல உட்கார மாட்டேயா, வீணான ஒரு மனிதன் உட்கார மாட்டேயா, துன்மார்க்கனுடைய மனசை சார்ந்து கொள்ள மாட்டேயா. அது ஒரு முடிவு தான். அந்த முடிவை எடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக முடிவு எடுக்கிறீங்க, சில காரியத்தோடு நான் இணைக்கப்பட மாட்டேன் முடிவு எடுக்கிறீங்க. ஆனா முடிவுல நிக்காம இருக்கதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுறதில்லை. அப்ப நான் இதெல்லாம் உறுதிமொழியாக தேவனை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாள்ல 131 சங்கீதம் தேவனை பார்த்து உறுதி எடுக்கக்கூடிய சங்கீதமாக அமைகிறது. அப்ப நீங்க மறுபடியும் தேவ சமூகத்துல அர்ப்பணிங்க. நான் என்ன செய்யணும் விரும்புறீங்க ஆண்டவரையும் கேளுங்க, நான் எதை செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்னு கேளுங்க. அவர் அதை பேசுவார். பேசும் பொழுது காத்துருங்க, பேசும் பொழுது கேளுங்க. இப்ப மறுபடியும் அதை செய்ய பிரயாசப்படுங்க. நீங்க இதெல்லாம் மாறணும், நான் விடணும் விரும்புறேன் ஆண்டவர், அதை செய்ய விரும்புறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது வசனம் வாசிக்கிறேன். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. அப்ப ஆத்துமா சொல்லும் பொழுது, ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல, பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆத்துமா அறிவோடு இருக்க வேண்டும், ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆத்துமா பரலோகத்து போகிறது. அப்ப இந்த சரீரம் நீதிமானா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, இந்த சரீரத்துக்கு இங்க முடிவு உண்டாயுது. அப்ப ஆத்துமா தேவனோடு வாழ போகிறது. தேவனுடைய யுக காலமாக இந்த ஆத்துமா அழிவில்லாதது, ஆத்துமா தேவனோடு வாழ போகிறது. அப்ப ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்னா காத்து கொள்ள வேண்டும். ஆத்துமா ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது, ஆவி ஆத்துமாவுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இப்ப ஆத்துமாவை அடக்கி ஆளணும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆத்துமாவை நான் என்ன செய்யணும் அப்படின்னா அடக்கி, அப்ப மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப ஆத்துமா சொல்லுது வேண்டாம், எங்கேயாவது போகணும்னு சொல்லுது. ஆத்துமா தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவருடைய நினைவுகள் எங்கெங்கேயும் சுட்டிக்கிட்டே இருக்கு.
அப்ப திருச்சபைக்குள்ள இருந்தாலும் நினைவுகள் எங்கேயோ இருக்கிறது. பிரேயர்ல உட்கார்ந்து இருந்தாலும் நினைவுகள் எங்கேயோ இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாலும் நினைவுகள் எங்கேயோ இருக்கிறது. அப்ப தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். சூப்பர்ல. அப்ப நம்முடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தாயின் பால் மறந்த குழந்தையை போல. ஆமா, இப்ப ஸ்தோத்திரம், குழந்தை பசியினால் கதறி கொண்டிருக்கிறது. இப்ப தாய் அந்த பாலை கொடுத்த பிறகு இப்ப அந்த ஒரு அடைக்கலமாக, தாயின் மடிப்பு அடைக்கலமா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு, திருப்தியா இருக்கு. இப்ப என்ன செய்யுதுன்னா சேஃபா உணருது. இப்ப அது என்ன செய்யுதுன்னா அப்படியே ஆமா தூங்குது, இளைப்பாரி கொண்டிருக்குது. அப்ப பால் மறந்த குழந்தை. இப்ப தாவீது சொல்லும்போது தன்னை குழந்தையை போல ஒப்பிடுகிறார். சூப்பர்ல. அப்ப குழந்தையை போல ஒப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது குழந்தை போல மனம் திரும்புறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப குழந்தையை போல இல்லை, நாம் கிறிஸ்தவராய் மாறும் பொழுது, ஊழியக்காரராகி மாறும் பொழுது குழந்தையை போல இருந்தோம். ஆனா மற்றவர்களை பார்த்து மறுபடியும் மறுபடியும் ஊழியக்காரனுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிங்கிற அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவ மனுஷங்கிற அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அடையாளம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்கிறது முக்கியமாக இருக்கிறது, யாரோடு பயணிக்கிறீங்கிறது முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஆத்துமாவை அடக்கி தேவ சமூகத்துல 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணி 2 மணி நேரம் கூட அந்நிய பாஷை பேச முடியல. ஆத்துமாவை அமர்ந்து அடக்கி ஸ்தோத்திரம் ஒரு 10 அதிகாரம் கூட வாசிக்க முடியல. அப்படின்னா நம்ம சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, சிந்தனை எங்கேயோ டிராவல் ஆகிட்டே இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நிறுத்தணும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். அதை கண்டுபிடிச்சு நிறுத்தினா மாத்திரம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் தொடங்க முடியும். அதை கண்டுபிடிச்சு நிறுத்தினா மாத்திரம்தான் பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 2 ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் பொழுதே பொருளாதாரம் நமக்குள்ள தேவைகள் சந்திக்கப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 இயேசு பேசியிருக்கிறார். அப்ப இயேசு வலியுறுத்துற என்னன்னா, முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள், தேவனுடைய நீதியை தேடுங்கள், தேவ சித்தம் என்னன்னு பாரு, தேவனுடைய செயல்பாடு என்னன்னு பாரு, அந்த காரியத்தை உடன்படு, அதுக்கப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதை பாக்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வாக்கு தத்தங்கள்லாம் சொல்றாரு. ஆனா வாக்கு தத்தங்களை கீழ்ப்படியும் போது வாக்கு தத்தங்கள் பலிக்குது. இது எப்படி இருக்கு? அப்ப நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு தேசத்தை தருவேன்னு சொல்லி ஆபிரகாம் கத்த சொல்றாரு. ஆபிரகாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தம் பலிக்க ஆரம்பிக்குது பிரதர். கீழ்ப்படியும் போது அந்த வாக்கு தத்தம் ஒர்க் அவுட் ஆகுது சிஸ்டர். அப்ப நமக்குள்ள சில காரியத்துல நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நான் இருக்கக்கூடிய இடத்துல, நான் வசிக்கக்கூடிய இடத்துல, நான் வாழக்கூடிய இடத்துல, அப்ப ஆவிக்குரிய அடையாளங்களோடு இருக்கக்கூடியதை நான் இணைந்து போக முடியும். அப்ப ஆவிக்குரிய அடையாளங்களோட ஆள் இல்ல பிரதர், எங்க ஏரியாவிலே இல்லை, எங்க காலையில இல்லை, எங்க ஏரியாவிலே இல்ல. நாங்க ஒரு ஆள் தான், உங்க குடும்பம் மாத்திரம் தான் ஆண்டவரை பின்பற்றிருக்கோம். அப்படின்னா நீங்க மட்டும் தனியா இருப்பது நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் தனியா இருப்பது நல்லதுன்னு சொன்னது மாதிரி நீங்க மட்டும் தனியா இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, ஆமா, மற்றவங்களை இணைக்கப்பட்டு விழுந்து போயிருக்கூடாது, வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கூடாது. இப்ப ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும், அதான் முக்கியம். அப்ப ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆவியினால ஆத்துமா பரவசப்படணும். அப்ப அந்த ஆத்துமா பரவசப்பட்டா மாத்திரம்தான் அது பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப தாயின் பால் மறந்த குழந்தையை போல, அப்ப குழந்தையை போல இருந்தா தான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு சொன்னார். அப்ப ஸ்தோத்திரம், குழந்தை எல்லாத்தையும் மறக்குது. குழந்தைக்குள்ள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை. குழந்தைக்குள்ள ஸ்தோத்திரம் தூட்டி திரியணுங்கிற எண்ணம் இல்லை, கோல் சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, குற்றப்படுத்துங்கிற எண்ணம் இல்லை. ஸ்தோத்திரம், குழந்தைக்குள்ள ஸ்தோத்திரம் அவனுக்கு அந்த பொருள் கிடைக்க கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. அது ஒரு மாதிரி பேசினாலும் அந்த குழந்தை மன்னிக்குது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. அப்ப பால் மறந்த குழந்தையை போல, ஆமா, தாயின் பால் மறந்த குழந்தையை போல. அப்ப தேவ சமூகத்துல மறுபடியும் ஆமா விசுவாசிங்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரதர். விசுவாசிங்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள் சகோதரா. தேவ சமூகத்துக்கு மறுபடியும் வாங்க, உங்களை அறிக்கை செய்யுங்க, உங்க பாவத்துக்காக மனம் வருந்துங்க, பொருந்துங்க. ஸ்தோத்திரம், உங்க கேரக்டரை மறுபடியும் என்ன செய்யுங்க, ரெனியூ பண்ணுங்க. ஆமா, அப்ப கேரட் செடியை பாருங்க. அப்ப சொல்லும் பொழுதுதான் தாவீது சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆமா நான் அடக்கி ஆளுறேன். அப்ப ஆத்துமாவை அடக்கி, இதைத்தான் பவுல் சொல்லும் போது, என் சரீரத்தை அடக்குகிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஆமா ஒதுக்குகிறேன். அப்போ அவர் அதுக்கு மேல ஒரு படி. சூப்பர்ல. அப்ப இதே வசனம், இதுக்கு இணையான ஒரு வசனத்தை 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுரு 2:3. அப்ப 1, 2, 3 வருதா? ஆமா. அதுல நீங்கள் வளரும்படி, அப்ப நான் வளரணும் அப்படின்னா திருவசனம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப திருவசனம் மாத்திரம்தான் என்னை வளர்ச்சிக்குள்ள ஆக்கும்.
அப்ப திருவசனத்தை அதிகமா நான் வாசிக்கணும். திருவசனம் என்னை பலப்படுத்துது. திருவசனம் பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது ஐடியா கொடுக்குது. திருவசனத்துல ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு 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 பலன் கிடைக்குது. அப்ப ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் திருவசனம் எனக்கு ஒரு சொல்யூஷனை விடையை கொடுக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப திருவசனம் ஆகிய அதுல சொல்லும் பொழுது நீங்க வளரும்படி வளர்ச்சி அடையணும். புதிதாய் பிறந்த குழந்தைய போல. ஆமா, பழைய குழந்தை இல்ல, புதிதாய் பிறந்த குழந்தை. ஆமா, அப்ப யாருமே குழந்தைங்கிற பருவத்தை கடந்துதான் வர முடியும். ஆமா, குழந்தை பருவத்தை கடந்துதான் வாலிப பருவம், வாலிபத்தை கடந்த வயோதிக பருவம். அப்ப ஆதாம் ஏவாள் மட்டும்தான் வாலிபர்களாவே பிறந்தாங்க. ஆமா, அது வேற விஷயம். அப்ப நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வாஞ்சியா இருப்பேன் சொல்லுங்க. வாஞ்சியா இருப்பேன், வசனத்தின் மேல் வாஞ்சியா இருப்பேன். ஆமா, வசனத்தின் மேல் வாஞ்சேன். ஆமா, இன்னைக்கு ஸ்தோத்திரம் சோசியல் மீடியா மேல ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க, ஒரு வெறி இருக்கு பாருங்க. ஆமா, அது ஒரு சில நேரம், ஒரு சில மணி நேரங்கள் வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். சோசியல் மீடியாவிலே கொண்டு போயிடக்கூடாது உங்க லைஃபை. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பேக்ல கொண்டு போயிடும். ஆமா, அந்த வசனம் தேவனுடைய வசனம் மாத்திரம்தான். உங்களை அதிகமா செல்போன்ல பிசாசு எடுக்க சொல்றான் அப்படின்னா, ஆமா, செல்போன்லயே வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். இது எப்படி இருக்கு? உங்களை அதிகமா செல்போனை யூஸ் பண்ண பிசாசு உங்களை வலியுறுத்துறான்னா அதுலயே பைபிள் நிறைய வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப எப்படியாவது திருவசனத்தை நான் கற்றுக்கொள்ளணும், திருவசனத்து மேல வாஞ்சியா இருக்கணும். அந்த வாஞ்சியை கத்து அறிவாரு பிரதர். ஆமா, நீங்க வசனத்து மேல வாஞ்சியா இருக்கிறத உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய குடும்பத்தார் அறியாமல் இருக்கலாம், உடைய விசுவாசிகள், உடைய ஊழியக்காரர்கள் கூட அறியாம இருக்கலாம். நீங்கள் வசனத்து மேல் வாஞ்சியா இருப்பதை பரிசுத்த ஆவியார் அறிந்திருக்கலாம். அப்ப வசனத்து மேல் வாஞ்சியா இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் அப்பப்ப ரேமா கிடைக்கும், அப்பப்ப ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், அப்பப்ப ரெவலேஷன் கிடைக்கும். அப்ப சொல்லும் பொழுது 1 பேதுரு 2:2 சொல்லும் பொழுது சகல துர்க்குணத்தையும் இப்படி இருக்கேன்னு ஆரம்பிக்கும். அப்ப சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதையும் ஒழித்து விட்டு, ஆமா, இதெல்லாம் செஞ்சுட்டு தான், ஆமா, இதெல்லாம் செஞ்சிருங்க, செஞ்சுட்டு புதிதாய் பிறந்த குழந்தைய போல ஆரம்பிக்கிறார். அப்ப கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கிறவராக வெளிப்படுகிறார். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிதாய் வளர்ந்த குழந்தையை போல மாற வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். அப்ப அமர பண்ணணும், குழந்தையை போல மாறணும், திருவசனத்து மேல வாஞ்சியா இருக்கணும், வெறியாக இருக்கணும், தாகமா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும். அப்ப நான் என்ன விடணும்? துர்க்குணத்தை விடணும். அப்ப குழந்தைக்குள்ள துர்க்குணம் கிடையாது. ஆமா, கபடத்தை விடணும். கபட பேச்சு, கபட நடிப்பு, கபட நாடகங்கள், இதெல்லாம் அரசியலை காட்டிலும் அரசியலை காட்டிலும் சினிமாவை காட்டிலும் சபைக்குள்ள சூப்பரா போயிட்டு, இதெல்லாம் மாறணும் கபடத்தை. ஆமா, இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பழி தீர்ப்பு, பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும், காலையில ஆரம்பிச்சோம் அப்படின்னா நைட்டு தூங்குற வரைக்கும் புறங்கூறுதல் அதை விட்டு விடணும். அதெல்லாம் பிசாசுடைய சிம்டம்ஸ். அதை பேச பேச உங்களுடைய அடையாளத்தை நீங்க மாறுறீங்க பிரதர். புறங்கூற, குற்றப்படுத்த, குறை சொல்ல ஊழியக்காரங்கிற அடையாளத்தை தொலைத்து விடுகிறோம், விசுவாசிங்கிற அடையாளத்தை தொலைத்து விடுகிறோம். அப்ப என்ன, நமக்குள்ள இறக்கம் வரல, அவர் பிரச்சனை வரல. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே ஒரு பிரச்சனை வந்துச்சு, கேட்டு ஓப்பன் ஆச்சு. இப்ப அரை மணி நேரம் 1 hour 2 hour ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் வேலை செய்யல. அதுக்கு காரணம் பிரச்சனை வரலன்னா நமக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இதுல இருந்து வெளியே வரணும். துர்க்குணத்துல இருந்து வெளியே வரணும், கபடமான எண்ணத்துல இருந்து வரணும், வஞ்சகத்திலிருந்து வெளியே வரணும், பொறாமையிலிருந்து வெளியே வரணும், முக்கியமா புறங்கூறுதலிருந்து வெளியே வரணும். இதெல்லாம் வெளியே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க. அப்படித்தான் பேதுரு வலியுறுத்துறார். அப்ப நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் புதிதாய் குழந்தைய போல மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஞானப்பால் மேல ஆர்வமா ஆயிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, மோசே தேவனோடு அந்த மலையில தேவனை பார்த்தது போல, இயேசு பிதாவோடு ஒன்றாய் இருந்தது போல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொன்னது போல நீங்கள் ஒன்றாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 3வது வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். 131ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லும் பொழுது, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அப்ப 2 வசனங்கள் அவர் சொல்றாரு. 2 வசனங்கள் தாவீது தன்னுடைய கேரக்டரை சொல்றாரு. அப்ப 3வது வசனம் சொல்லும் பொழுது தன்னுடைய கேரக்டரை மாத்துனாவே குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நம்ம பரிசுத்தமா இருந்துட்டா போதும் பிரதர், சபைக்கு ஆசீர்வாதம். ஒரு தனி மனிதன் பரிசுத்தமா இருந்தா போதும், அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆமா, தவறான பாதைகள் அவன் போகாம இருந்துட்டா, தண்ணி அடிக்காம, சிகரெட்டை குடிக்காம, விபச்சாரம் பண்ணாம அவன் பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிட்டாவே, அங்க பணம் மிச்சப்படுத்தப்படுகிறது, குடும்பம் ஆசீர்விக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல கேரக்டர் மாறும் பொழுது, ஒருத்தருடைய கேரக்டர், ஒரு குடும்பத்துடைய கேரக்டர் மாறும் பொழுது சபை ஆசீர்விக்கப்படுகிறது. இது எப்படி இருக்கு? அவருடைய பிசினஸ் ஆசீர்விக்கப்படுகிறது.
அப்ப கேரட்ல பணக்காரன் ஆகுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கேரட்ல பணக்காரன் ஆகுங்க, குணாதிசயத்துல பணக்காரன் ஆகுங்க. இதெல்லாம் நீங்க மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவையான பணத்தை கர்த்தர் தர ஆரம்பிச்சிருவாரு. நீங்க மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ராஜாவாக இருந்து கொண்டும் தரித்திரமாய் வாழ முடியும். அப்ப ராஜாவா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப வசனம் சொல்லும் 2 வசனம் தற்பரிசோதனை சோதனை செய்து கொள்றார். 3ஆம் வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அது கர்த்தரை நம்பி இருக்கணும். ஆமா, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பி இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்பி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நடத்துவதை போல தெரிந்தாலும், அவர் நடத்துவதை போல தெரியாவிட்டாலும், அவர் கூட இருப்பதை போல தெரிந்தாலும், கூட இருக்காத போல தெரிந்தாலும், நீங்க அவரை நம்பியே இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவரை விட்டு விடாதீங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏதோ ஒரு நம்பிக்கை. சூப்பர்ல, வா, இது எப்படி இருக்கு? அப்ப அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கொல்ல மாட்டாரு, ஆனா கொன்று போட்டாலும் அவர் மேல் அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் யோபுடைய நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்க்கும்போது சின்ன காரியம் கிடைக்கலன்னு எவ்வளவு தடுமாற்றம், ஆவிக்குரிய தடுமாற்றம். ஆமா, சில காரியம் கிடைக்கலன்னு சோர்ந்து போயிடறான். ஆமா, அவ்வளவுதான் இருக்கு அவன் வாழ்க்கைய ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமா, அவ்வளவுதான் டெப்தே இருக்கு, அவ்வளவுதான் கிறிஸ்துடைய ஆழமே இருக்கு. அதனாலதான் சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுடைய ஆழம், அகலம், உயரம், ஆமா, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ற. அறிவு கெட்ட முடியாது, ஆனா அறிவு கெட்டாத அந்த ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எபேசியர்ல வலியுறுத்துகிறார். இது எப்படி இருக்கு? அப்ப அறிவு கெட்டாத தேவ ஞானத்தை, ஆமா, தம்மாந்துண்டு மூலையில் அறிய முடியாது. அவ்வளவு தேவனுடைய கிருபையை அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் அறிய முடியாது. ஆனா அறியணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ அறியணும் பிரதர். ஆமா, அறியணும். அப்ப அறியணும் என்றால் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். அப்ப ஆத்துமாவை அடக்குங்க, அமர பண்ணுங்க. அமர பண்ணும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், ஆமா, அமர பண்ணும் பொழுது தேவனை உணர்ந்து கொள்ள முடியும். தேவ பிரசன்னத்துல உணர்ந்து கொள்ள முடியும். நீ ஆத்துமா அடக்கும் பொழுது, ஆமா, கண்ணு சரியாயிரும், வாய் சரியாயிரும், சிந்தை சரியாயிரும். அப்ப 131ஆம் சங்கீதம் தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய சங்கீதம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்ம மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், பரலோகம் விரும்புது. அப்ப நீங்க மாறும் பொழுது தேசம் மாறும், சபை மாறும். நீங்க மாறும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் அவரை ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படியாக, வார்த்தையின்படியாக இந்த நாள் உடைய பிள்ளைகள் மனம் புதிதாகட்டும், அவர்கள் மறுரூபமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆஸ்வதியும், தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆஸ்வதியும், பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதியும். பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை தாரும். பிள்ளைகளை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய அடையாளங்களோடு நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென்.